வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தோள்பட்டை வலி அல்லது கழுத்து வலி. இதை cervical spondylosis அப்படிங்கிற ஒரு நோஷனில் குறிப்பிடுவாங்க. ஸோ cervical spondylosis அப்படிங்கிறது என்னன்னா கழுத்து எலும்பில் தேய்மானம் ஏற்படுறது. ஒவ்வொரு கழுத்து எலும்புக்கும் நடுவுலையும் சின்ன சின்ன மெத்தை மாதிரியான அமைப்பு இருக்கும். அதுக்கு பேர் டிஸ்க்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கழுத்து எலும்பு தேய்மானத்தினால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு எலும்புக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி கம்மியாகிறதுனால அந்த டிஸ்கில் அழுத்தம் ஏற்படும். இல்லை அப்படின்னா அது வெளியே வந்துடும். ஸோ ப்ரொலாப்ஸ்னு சொல்லுவாங்க அது. ஸோ எய்தர் டிஸ்க் கம்ப்ரெஷன் இல்லை டிஸ்க் ப்ரொலாப்ஸ்னால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நடுவில் வரக்கூடிய ரத்த நாளங்களும் அந்த நரம்புகளும் அழுத்தப்படும். ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த த்ரோட் எங்கெங்கெல்லாம் அந்த நர்வ் ட்ராவல் ஆகுதோ அங்கெல்லாம் அவங்களுக்கு பெயின் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ வலி தோள்பட்டையிலேருந்து ஆரம்பித்து இந்த பைசெப்ஸு, ஸோ முன்கை, விரல் நுனி வரைக்குமே அவங்களுக்கு அந்த பெயின் ஃபீல் பண்ணுவாங்க. அது கூடயே சின்ன சின்ன பொருட்களை கூட அவங்களுக்கு பிடிச்சி எடுக்கிறதுக்கான பிடிமானம் மிஸ் ஆகும். ஸோ எல்லாத்தையும் கொட்டி விடுறது, இப்படி எடுத்தாங்கன்னா கீழே போடுறது, இது எல்லாமே காமனாக அவங்களுக்கு இருக்கும். ஸோ இது எதனால் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இது யாருக்கெல்லாம் காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியாக கழுத்து எலும்பை இன்வால்வ் பண்ணுறமான மாதிரியான ஒரு ஜாபில் இருக்கவங்களுக்கு, லைக் ஓவராக சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்க, லேப்டாப்ஸ் அதிக நேரம் அப்படியே வச்சு பார்த்துட்ருக்கோங்க. ஸோ கான்ஸ்டண்ட்டாக மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்கவங்களுக்கும், ஸ்க்ரீன் டைம் அதிகமாக ஒரே பொசிஷனில் கழுத்தை அடாப்ட் பண்ணி குனிஞ்சு செய்கிறவங்களுக்கு, இல்லை அப்படின்னா அதிகமாக ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு, இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சம்மட்டியில் எடுத்து கீழே குனிஞ்சிக்கிட்டு மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு, ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக கழுத்து எலும்புக்கு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரியான ஜாபில் இருக்கவங்களுக்கு இது காமனாக பார்க்கப்படுது. இன்னொன்று, வயதானவர்களுக்கு இது காமன். பிகாஸ் வயதானவங்களுக்கு நார்மலாகவே கால்சியம் டெஃபிஷியன்சியும் விட்டமின் டி டெஃபிஷியன்சியும் இருக்கிறதுனால அவங்களுக்கு நார்மலாகவே ஏஜ் ரிலேட்டடாகவும் இந்த டெஃபிஷியன்சிஸ்னாலையும். ஸோ அது இல்லாமல் நீங்கள் வின்டர் சீசனில் இந்த மாதிரியான பெயின் இருக்கிறத நம்ம காமனாக பார்க்குறோம். பிகாஸ் நார்மலாகவே குளிர்காலத்தில் என்னாகும் அப்படின்னா பிளட் சர்க்குலேஷன் எல்லாத்துக்கும் கம்மியாக இருக்கும். எஸ்பெஷலி வயதானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மசிலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால, தடைப்படுறதுனால அவங்களுக்கு பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதற்கான தீர்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நீங்கள் ஒரு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும். அந்த இடத்துக்கான ஸ்டிஃப்னஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரெச்சஸ் அந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணணும். இல்லை மினிமமாக ஒரு யோகாவோ ஸ்ட்ரெச்சஸோ இல்லை ஒரு வாக்கிங், நல்லா கை காலை கையெல்லாம் நீட்டி பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கழுத்தில் இருக்கக்கூடிய ஸ்டிஃப்னஸ் கொஞ்சம் குறையும். இன்னொன்று, டெஃபிஷியன்சினால் வந்திருக்கு அப்படின்னா அதை நீக்கிற மாதிரியான உணவு முறைகள், விட்டமின் டி ரிச் ஃபுட்ஸ், கால்சியம் அதிகமாக இருக்கிற மாதிரியான உணவுகளை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கும் போது தான் இது அந்த டெஃபிஷியன்சியை ரீப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த போனில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை சரி பண்ணும். அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு இதுக்கு நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஹோமியோபதியில் இதற்கான நிரந்தர தீர்வு இருக்குது. உங்களுக்கு என்ன காரணத்தினால இந்த பிரச்சனை வந்திருக்கு, உங்களுக்கு எந்தெந்த டைமில் பெயின் ஜாஸ்தியாக இருக்குது, என்ன மாதிரி வலிக்குது, சில பேருக்கு குத்துற மாதிரி வலிக்கும், சில பேருக்கு ஸ்டிங்கிங் பெயின்னு சொல்லுவோம், அதாவது சுண்டுற மாதிரி வலிக்கிறது. ஸோ என்ன மாதிரியான மொடாலிட்டிஸ் அண்ட் பெயின் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு எந்த டைமில் ஜாஸ்தியாக இருக்குது, எந்த டைமில் கம்மியாக இருக்குது, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஒரு முழு பேக்கேஜாக ஒரு ஹோமியோபதி மெடிசன் நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக இதற்கான நிரந்தர தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எல்லாருக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதோடவே லைஃப் லாங் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ப்ராப்பரான ஹோமியோபதி டாக்டர் கிட்ட போய் நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்து அதற்கான தீர்வையும் நீங்கள் கண்டிப்பாக பெர்மனெண்ட்டாக கிடைக்க பெறலாம். ஸோ நன்றி, வணக்கம்.